सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. வாக்தேவியில் அனுகிரகம் பண்ணதான ரகசியநாம ஸ்தோத்திரம். அதுல சத்தியமத் கல்பலதிகா அப்படிங்கிற நாம பார்க்கணும். ஒரு வாரம் கிளாஸ் இல்ல, அதனால ஏதோ ரொம்ப நாள் ஆனா போல தெரியுது. இருந்த போதிலும் அம்பாளுடைய திவ்யமான நாமாக்கள்ல விசேஷமாக பத்திமத் கல்பலதிகா இந்த நாமாவை பார்க்கிறோம். இங்க பக்தின்னு ஒரு பதம் சொல்லிருக்கு. பக்தி உள்ளவர்கள் பக்திமான்கள். அந்த பக்திமான்களை அவளுக்கு கற்பக கொடி மாதிரி அவளுக்கு விரும்பிய எல்லாவற்றையும் கொடுப்பவள் அப்படிங்கிற அர்த்தம் நமக்கு சாதாரணமாக தெரிகிறது. மேலோட பார்த்தாலே நமக்கு இப்படிப்பட்டதான ஒரு அர்த்தம் தெரிகிறது. இந்த பக்திங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். வேதங்கள்ல 2 காண்டங்கள் சொல்லிருக்கு. கர்ம காண்டம்னு ஒண்ணு, ஞான காண்டம்னு ஒண்ணு. ஹோமம் பண்ணிவிட்டு முடிக்கிற காலத்துல காண்டத்வயோபாத்தியாய கர்ம பிரம்மஸ்வரூபினே அப்படிங்கிறோம். அப்படின்னு 2 காண்டங்கள் தான். என்னது? கர்ம காண்டம்னு ஒண்ணு, பிரம்ம காண்டம்னு ஒண்ணு. மனிதன் சேமத்தை அடையணுமையானால் அதுக்கு முதல் வழி கர்மாவை அனுஷ்டானம் பண்ணணும். 2வது வழி அந்த கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணி பல பிறவிகள், அதற்கு பிறகு அவனுக்கு சித்த சுத்தி வரும் பொழுது சித்த சுத்தியினாலேயே அவன் அறியாமலேயே அவனுக்கு வேதாந்தத்துல ஒரு ஈடுபாடு வருகிறது. அவன் அறியாமலே நான் வேதாந்தத்துக்கு போகணும் அவனுக்கு தெரியாது, அவன் யோசனை பண்ணவே இல்லை. ஆனா சூழ்நிலைகள் அப்படி வந்து சேர்ப்பது. அப்படி வேதாந்தங்கள்கிட்ட அவனுக்கு அழைத்துன்னு வந்து அவனுக்கு இப்பிறவிலேயே உயர்ந்ததான ஒரு தன்மையை கொடுக்கிறது. மோட்ச தன்மையை அவனுக்கு வரும்படி பண்றது. இத்தனையும் பண்றது அந்த வேதங்கள். ஆகையால் அந்த வேதங்களுக்கு நம்ம என்ன சொன்னோம்? காண்டத்வய உபபாத்தியாய அப்படின்னு சொன்னோம். இந்த கர்ம காண்டம்னு ஒண்ணு சொன்னேனே, அதுக்குள்ள ஒரு சப்சாப்டர் ஒண்ணு இருக்கு, உபாசனா காண்டம். அது என்ன? கர்ம காண்டம்னு சொன்னா சரீரத்தினால பண்ணக்கூடியதான கர்மாக்கள். சரீரத்தினால எப்படி ஜபம் பண்றது, ஹோமம் பண்றது, பூஜை பண்றது, இவைகள்லாம் சரீரத்தினால பண்றது. சரீரத்தினால பண்ண முடியாதோ இல்ல சரீரத்தை விட வேற விதமாக பண்ணக்கூடியதோ எது? மனசுனால மட்டும் பண்ணக்கூடியது அது உபாசனை. இந்த உபாசனைன்னு சொன்னா அதுவும் கர்மகாண்டத்துக்குள்ள இன்க்ளூடட் தான் அது. ஆனா அது என்னன்னு நம்ம சொல்ற மாதிரி கையாலையும் காலாலையும் கண்ணாலையும் பண்றது இல்ல அது. ஆனா அது எதனால பண்ணிட்டு இருக்கோம்? மனசுனால பண்றோம். இந்த மனசுனால பண்ணக்கூடியதான செயல்கள் இருக்க அதுக்கு உபாசனம்னு பேரு. இந்த உபாசனத்தை தான் பக்தின்னு சொல்ற. இந்த பக்திங்கிறது என்ன? உபாசனம். அது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பகவத்கீதையில முதல் 6 அத்தியாயம் ஜீவனை பத்தி சொல்லியிருக்கு, 2வது 6 அத்தியாயம் பக்தியை பத்தி சொல்லியிருக்கு, கர்மகாண்டம். அடுத்தது பக்தியை சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் 3வது 6 அத்தியாயங்கள் எல்லாம் ஞானத்தை சொல்றது அப்படிங்கிறார். இங்க உபாசனம்னு பக்தின்னு என்ன அர்த்தம்? உபாசனத்துக்கு தான் பக்தி பேரு. இப்ப வேதங்கள்ல எங்கேயும் பக்திங்கிற காத்துவை பார்க்க முடியாது. நீங்க உபாசனம் தான் பார்க்கணும். உபாசிதா அப்படித்தான் வரும். ஆத்மேத்யோபாசிதா அப்படின்னு வரும். இந்த நீங்க சொல்லக்கூடியதான பக்திங்கிறது ஆச்சாரியால்
சிவானந்த லஹரில அங்கோலம் நிஜபீஜபந்தோபலம் சூச்சிகா சாத்வீனம் இப்படி எல்லாம் சொன்னார் பார்த்தா. இது பக்தின்னு எதை சொல்றோ அதுக்கு உபாசனம். இது சம்ஸ்கிருதத்துல உபாசனம்ங்கிறதும் பக்திங்கிறதும் ஒண்ணு. அந்த உபாசனம் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். பக்திங்கிறதே கஷ்டம். பக்திங்கிறது தெரியாது. தெரியலேரு ராமா பக்தி மார்க்கம் ஒண்ணும். பக்தின்னு என்னதுன்னு தெரியாது ஜனங்களுக்கு. ஏதோ பகவானுக்கு வாழைப்பழத்தை நைவேத்தியம் பண்ணினா அது பக்தின்னு நினைக்கிறான். கோவில போய் 4 தரம் சுத்தினா பக்தின்னு நினைக்கிறான். அது இல்ல பக்தி. பக்தினா ஸ்வஸ்வரூபானுசந்தானம் பக்தி ரிச்சபிதீயதே அப்படின்னு விவேக சூடாமணியில பக்திக்கு லட்சணம் சொல்லியிருக்கார் ஆச்சாரியர். ஸ்வஸ்வரூபானுசந்தானம், எப்பொழுதும் தன்னுடைய உண்மையான வடிவத்தை நினைப்பது பக்தி. அது ஒண்ணு. அல்ல என்ன சுவாத்மசத்வானுசந்தானம் பக்தி ரிச்சபரேஜோ அப்படின்னு தன்னுடைய ஸ்வரூபத்தை அகமித்யேவ விபாவையே பவானி அப்படின்னு 24 மணி நேரங்களும் நானும் அம்பாடம் ஒண்ணுன்னு நினைக்கிறேன் பார்த்தா. இதுக்கு பக்தின்னு. இந்த பக்திய 2 விதமா சொல்லிருக்கார். ஞான பக்தின்னு ஒண்ணு, சாதாரணமான சாத்திய பக்தி அப்படின்னு 2 விதமாக சொல்லியிருக்கார் ஆச்சாரியார். அப்படி இந்த பக்திங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும். பக்தின்னு ஏதோ விபூதி வச்சுண்டு அப்படி உட்கார்ந்து 4 பேர் இருக்க வசதியா இருந்தா அது பக்தின்னும். இல்ல நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன், நான் ஜபம் பண்றேன், நான் அது பண்ணுவேன் இது பண்ணுவேன், வழி தொடாத கிட்ட வராது அப்படின்னு வேஷம் போடுறது பார்த்தா இது பக்தியோ? இதெல்லாம் கிடையாது. பக்திங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சர்வதா சர்வ காலமும் வேதாந்த அனுஸ்மரணத்தோட இருப்பதோ அல்லது சர்வதா சர்வ காலம் மனசுல அந்த ஸ்வரூபத்தை நினைப்பதோ அதுக்கு பக்தி பேரு. இப்படிப்பட்டதான ஒரு பக்தி உள்ளவர்களுக்கு பக்திமான்கள்னு பேரு. அவளுக்கு என்னென்ன வாழ்க்கையில ஆசைப்படுறாளோ அவைகளெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கிறாளா. அவ இது எனக்கு வேணும்னு நினைக்க வேண்டாம். ஆனா அவளுக்கு எது வேணும் எது கொடுக்கணும்னு அம்பாளே தியானம் பண்ணி கொடுக்கிறாள். இப்ப விவகாரம் என்னன்னா, நீங்க எதுவுமே அம்பாளை கேட்க வேண்டாம். நீங்க அம்பாளத்துல பக்தி இருந்தது, பக்தியோட குரு பக்தியோட நீங்க மந்திர ஜபம் பண்ணிட்டே இருந்தேன்னா எது வேணுமோ அந்த தருணத்துல அது தானா வந்து உங்களுக்கு வேணும் பண்ணி பெறாளா. அதான் பக்திமா கல்பலசிக்கா. கல்ப விஷயமானது என்ன பண்றது, அது கீழே நின்றுட்டு இருந்ததுன்னா நின்றுட்டு எது வேணும்னு கேட்டா எல்லாத்தையும் கொடுக்கலாம். அதான் தேவலோகத்துல இருக்கிற கல்ப விஷயத்தை கேட்டோம். அதே போல இந்த லோகத்துல நீங்க அம்பாளை குடிச்சுக்கலையானால், அம்பாளுடைய பாதங்களை தீர்க்கலையானால் உங்க வாழ்க்கையில என்ன இருக்கோ அத்தனை கொடுப்பா. அதான் கல்பதா அம்பாள். இப்ப கல்பதம்னு சொல்றோம் இல்லையோ, அப்படி கல்ப விருஷம் மாதிரி கற்பகம்னு சொல்லி இன்னொரு அர்த்தம் சொல்றோம். கற்பு அப்படின்னு அது ரைட்டு தான். ஆனா இங்க இருக்கக்கூடிய கல்பவல்லி அம்மாவுக்கு கல்பவல்லி. இந்த கல்பகவல்லின்னு என்ன அர்த்தம், எது வேணும்னாலும் இதை கொடுக்க உங்க மனசுல எது நீங்க கருதுறீங்களோ, எது உங்களுக்கு தேவையோ, எதை கொடுத்தால் நிஜமா சந்தோஷமா இருக்குமோ அத்தனையும் கொடுப்பா. ஆகையா அம்பாளை இது வேணும் அது வேணும்னு லிஸ்ட் கொடுக்காதீங்க. அம்பாளுக்கு நம்ம லிஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா இன்னத்தான் அழிஞ்சு போகணும், அதான் முதல்ல வரும், அவன் நாசமா போகணும் இப்படித்தான் பாக்குறேன்னா எனக்கு இது வேணுங்கிற எண்ணம் இல்ல ரொம்ப பேருக்கு. ஆனா இது எதையுமே நீங்க கேட்க வேண்டாம். அம்பாளை தியானம் பண்ணிட்டே இருந்தேன்னா எந்த சமயத்துல எது கொடுத்தா நிஜமாக கொடுக்குமோ அத்தனையும் கொடுப்பார். இந்த நம்பிக்கையோட பண்ணணும். அதனாலதான் அம்பாளுக்கு ஒரு பேர் என்ன சொல்லிருக்கோம், பக்திம கல்பலசிகா அப்படி இருக்குன்னு பராசங்கள் பண்ற. இப்ப அது பார்ப்போம். பக்திமதாம் ஜனானாம் கல்பலசிகேவ அபிமதார்த்ததாத்ருத்வாத். பக்தி உள்ளதான மனுஷாளுக்கு கல்பலசிகேவ கல்ப கொடி மாதிரி அபிமதார்த்ததாத்ருத்வா அவன் மனசுக்கு எது நல்லதோ அதை கொடுப்பான், எது விரும்புகிறாளோ அதை கொடுப்பான். அதவா ஈசதமாப்தோ கல்ப பிரத்யேன அபூர்ணபக்தா பக்திமத் கல்பா. முன்னால என்ன சொன்னேன், பக்திமத் கல்பலசிகா அப்படி பிரிச்ச வார்த்தைய. பக்திமத் பக்தி உள்ளவர்களுக்கு கல்பவல்லி மாதிரி கற்பக கொடி மாதிரி அது முன்னால பிடிச்சு.
இப்ப எப்படி சொல்ற? பக்திமத் கல்பா, அது வரைக்கும். பக்திமத் கல்பாளுக்கு லசிகா இப்படி பிரிக்கணும். பக்திமத் கல்பா லசிகா இப்படி பிரிங்கோங்க. அப்படி பிரிச்சா என்ன அர்த்தம்னா, பக்திமான்கள்ல பக்திமத் கல்பாள் சமாப்தம் கல்பஸ்பிரத்தியான்னு. கல்பம்னா கொஞ்சம் குறைச்சல்னு அர்த்தம். பக்தி உள்ளவர்களுக்கு குறைச்சலான பக்தி உள்ளவர்கள். எல்லோருக்கும் உபாசனை தெரியாது. உபாசனான என்னதுன்னு தெரியாமலே ஏதோ ஒரு மந்திரத்தை எடுத்துப்பா, அதோட போயிடுது. நம்மளை இன்னத்தோட கம்பேர் பண்ணிப்பா. ஒவ்வொருத்தரும் உபாசனையில தனித்தனி வழி. உங்களுக்கும் குருவுக்கும் உங்களுக்கும் அம்பாளுக்கும் சம்பந்தம் டைரக்ட். ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இருக்கார். ஏன்னா கையில இருக்கிற 5 விரல் ஒன்னா இருக்கா? இல்ல. அதே விதமாகவே ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில சுக துக்கங்கள் தனித்தனியாக அனுபவிக்கிறார்கள். அவளுக்கு என்ன பிராரப்த கர்மா இருக்கோ அதுக்கு தகுந்தா போல அவ மாதிரி நம்மள நினைக்க விடாது. ஒவ்வொருத்தர் வழி தனி. ஆனா சில பேருக்கு அந்த பக்தியானது எப்படி இருக்கும்? உபாசனா மார்க்கத்துல நம்மளை விட அவளுக்கு ஜாஸ்தியா இருக்கே அப்படின்னு நினைப்பா. ஒண்ணுமே நினைப்பா. அப்படி நினைச்சுண்டு மனசுக்கு கவலைப்பட்டு மற்றவர்களை கவலைப்படுத்தி இப்படி இருக்க பட்சல இவளுக்கு என்ன பேரு? பக்திமத் கல்பாள்னு. வெறும் பக்தி இருக்கிறவாழ 3ஆ பிரிச்சிருக்கோம். திரைவே சித்த கால்ங்கிற அர்த்தத்துல வரும்பொழுது சகலால் நெற்களால், சகல நெற்களால், பிரளயாக்களால், விஞ்ஞான கேவலால் இப்படி எல்லாம் பிரிச்சு வச்சிருக்கோம். அந்த நாம ஆயிடுது. அப்படிங்கிற நாமாவில சொன்னேன். அந்த பக்தா இருந்த பக்தி மாதிரி ஏதோ உபாசனை ஆரம்பிச்சிருக்கா. அதுக்கப்புறம் என்ன போட்டி போட்டு அவளோட ஜாஸ்தியா நான் ஜாஸ்தியா இப்படின்னு இந்த கவலையே இருக்கா பட்சல இவளுக்கு என்ன பேரு? பக்திமத் கல்பான்னு. இந்த பக்திமத் கல்பாளா இருக்கிறவாள என்ன பண்றாளாமா, அவளுக்கு சரியான சக்திய கொடுக்கறாளாம். அவள் நிஜமா ஜபம் பண்ணிட்டு இருந்தா, வேற ஒண்ணும் தெரியாம ஜபம் பண்ணிட்டே இருந்தா அவளுடைய மனசுல இருக்கக்கூடியதான இந்த எண்ணங்களை எல்லாம் தொடர்ந்து நல்ல வழியை கொடுப்பாளாம். அதனால லசிகா. லசிகானா பாம்னு அர்த்தம். இந்த டைகர் பாம் அது இது போடுற பத்தில அவ என்ன அதுல இருக்கக்கூடியதான் அந்த தோஷங்களை நிவர்த்தி பண்ணி அவளும் ஆட்கொள்கிறாள். பக்திமத் கல்ப லசிகா. அதவா ஈஷதமாப்தௌ கல்ப பிரத்யேன. ஈஷதமாப்தௌ கொஞ்சம் குறைச்சலா இருக்கிற சவாலுக்கு கல்பப்புன்னு ஒரு பிரத்யம். அந்த அர்த்தத்துல அபூர்ண பக்தாக பக்திமத் கல்பா. பூர்ணமான பக்தி இல்லாதவர்கள் அவளுக்கு பக்திமத் கல்பால் விஸ்தார காரணி. அவளை வளரும்படி பண்றாள். வளருவதுங்கிறது எப்படி? நல்ல குணங்களோட இருக்கணும், குரு பக்தியோட இருக்கணும். சர்வதா சர்வகாலம் அம்பாளத்திலேயே ஒரு மனச வச்சிருந்து எப்போ நம்மளால முடிச்ச வரைக்கும் ஜபம் பண்ணிட்டு சர்வநாமாவை சொல்லிட்டு இன்னொருத்தர வெய்யாமல் உண்மையை பேசிக்கொண்டு சௌக்கியமா ஆனந்தமா இருக்கிறதோட திருப்தி அடைஞ்சு அம்பாள் என்ன பார்த்துப்பா எனக்கூடியதான நம்பிக்கையோட இருந்தேனால் எவ்வளவு பெரிய கட்டம் வாழ்க்கையில வந்தாலும் சுலபமா ஓடிப்படும். பனி கரைஞ்சா போல கரைஞ்சு கொள்ளும். அதுக்கு காரணம் என்ன? அம்பாள் அனுகிரகம். ஆகையால் அம்பாள் என்ன பண்றானா, பக்தி குறைச்சலா இருந்தவாழ விட்டுறது இல்ல. இந்த பக்தி சாதனம் இல்லைன்னு விட்டுறது இல்லையா? என்ன பண்றாலும் பக்தியை கொடுக்கிறாள். பக்தியை கொடுத்து உங்களை பரிபூர்ணமாக ஆக்கி ஆட்கொண்டு அதுக்கப்புறம் சக்தியான ஒரு தத்துவத்தை கொடுக்கிறாள். அதனால பக்திமத் கல்பா தேசாம் லசிகேவா. லசிகா அப்படின்னா ஒரு பூச்சு வளருது. அது போல விஸ்தார காரணி. பக்தி வளருவதற்கு காரணம். இந்த பொடிகள்லாம் இருக்கு, அது என்ன ஆகும்? அதுல பூச்சி பிடிச்சிடும். அது பொடி கொஞ்ச நாள் கழுவி விடும். அது இல்லாமல் அதுக்கெல்லாம் மருந்து போட்டோம்னா அதெல்லாம் போய் எப்படி நன்னா வளர்றதோ அதே போல இவளுடைய மனசுலயும் சகல சேமம் உண்டாகும்படி பண்றார். ஒண்ணு. இந்த இடத்துல லசிகாங்கிறதுக்கு தனி அர்த்தம் உண்டு. என்னது? இந்த கற்பூர கொடி இருக்கே, அது கற்பூர வள்ளி இல்ல, இது கஸ்தூரி கொடி. அப்படி ஒரு கொடி இருக்கு. கஸ்தூரி போன்றதான வாசனையை கொடுக்கக்கூடியதான கொடி. அது போல நல்ல எண்ணங்கள் மனசுல வரணும். மனுஷியாளுக்கு என்ன? மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோட்சம்.
பந்தாய் விஷயாசத்தம் மோட்சே நிர்விஷயம் சுத்தம் அப்படின்னு மனிதனுடைய முன்னேற்றத்துக்கு காரணம் அவன் மனசு. அந்த மனசுல எப்பொழுதுமே சோபனமான எண்ணங்கள், நல்ல எண்ணங்களை வரவழைக்கணும். தன்மே மனசிவ சங்கல்பமஸ்து அப்படின்னு தினந்தோறும் பகவான பிரார்த்தனை பண்றோம். சிவ சங்கல்பங்கள் எப்பொழுதுமே நல்ல எண்ணங்களே நம்ம மனசுல வரணும். ஆனா எப்பொழுதுமே என்னாச்சுன்னா கோபம், காமம், குரோதம், லோகம், ஆச்சரியம், மதம் இப்படிப்பட்டதான எண்ணங்கள் தான் அப்பப்ப மனசுல வந்துட்டே இருக்கு. அதை போக்கடிக்கணும். அதுக்காக ஒரு ஸ்பெஷல் எஃபர்ட் நீங்க எடுத்துட்டு அதுல இருக்கக்கூடியதான எண்ணங்களை போகும்படி பண்ணணும். அப்படி பண்றதுக்கு என்ன நல்ல வாசனைகள் மனுஷியாளுக்கு கொடுக்கணும், பக்தியை கொடுக்கணும், உபாசனத்தை கொடுக்கணும், அவளுக்கு நல்ல எண்ணங்களை கொடுக்கணும். எப்பொழுதும் நல்லதையே கேட்டுட்டே இருக்கணும். பத்ரங்கமே தேவா என்று சொல்றது என் காதல நல்ல விஷயங்களே விழுந்து கொண்டிருக்கட்டும். பத்ரம் பத்தே மாற்றது என் கண்கள் எப்பொழுதும் நல்லவைகளே பார்த்து கொண்டிருக்கட்டும் இப்படின்னு பிரார்த்தனை பண்ணிருக்கணும். கோபாய கேட்டது மறக்காம இருக்கணும். வேதாந்தங்கள்லாம் கேட்கிறோம், கேட்டதெல்லாம் எப்படின்னு இந்த காதல கேட்டா அந்த காதல போகும்படி விற்படாது. சங்கீதம் சங்கத்தவா ரீதியா சங்கீதம் அழகா 1 மணி நேரம் சக்கனை ராஜமார்க்கம் போது கேட்டேன். சிக்கனி பாலு 100 தரம் சொன்னா அந்தம்மா அண்ணாதான். அது மட்டும் ஞாபகம் இருக்கு, வேற ஒன்றும் ஞாபகம் இல்லை. இந்த காதல வழித்து அந்த காதல போயிடுது. ஆனா திருச்சி அதை பட முடியுமா? அப்படி கேட்டப்படுறது கேட்டது மனசுல தரிக்கணும், மனசுலயே இருக்கணும். மறுபடியும் அதையே நம்ம மனனம் பண்ணணும். அப்படி வரக்கூடியது சுத்தமே ரூபாயா கேட்டது அப்படியே ரசிக்கட்டும். இப்படி எல்லாம் வேதத்தை கேட்கிறோம், பிரார்த்தனை பண்றோம். இதெல்லாம் எதுக்கு? அந்த மனசுல நல்ல எண்ணங்கள் உண்டாகிறதுக்காக. எப்பொழுது மனசுல நல்ல எண்ணங்கள் உண்டாகிறதோ மனசு வளருகிறது, இவனுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் வருது. அப்படி வளரும்படி பண்றது யாரு? அதான் கஸ்தூரிக்கேவ ஆமோதைவா கஸ்தூரிக்கா இவ. அந்த கஸ்தூரியானது எப்படி எதை சேர்த்தோமோ அதுல ஆமோதத்தை கொடுக்கறாளோ, சந்தோஷத்தை, நல்ல வாசனைய, நல்ல மனம் வரும்படி பண்றாளோ அது பண்ண. மனம் வரத்துக்காக சந்தனத்தையும் மற்ற பதார்த்தங்களையும் கஸ்தூரிய சேர்க்க. இந்த கஸ்தூரின்னு ஒண்ணு இருக்கிறதுல அது என்ன பண்ணும்? நம்ம சுவாச குழாய் இல்ல, கபம் இவைகள்லாம் இருந்ததுன்னா அதை எடுத்துருமா. சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் கஸ்தூரி மாத்திரை போடலாம். அது என்ன பண்ணோம்னா கபம் இருந்தா எடுத்துரும். கபம் இல்லாத போனா கஸ்தூரி என்ன பண்ணோம்னா உடம்புக்கு நல்லதை கொடுக்கும். அப்ப என்னாச்சுன்னா உஷ்ணமா இருந்தால் அது சைக்கியத்தை கொடுத்து சௌக்கியமா ஆக்கிறது. நகமாக சைக்கியம் இருக்குமையானால் அந்த லங்ஸ்ல இது இருக்குமையானால் அந்த சரியெல்லாம் எடுத்து விட்டு சுத்த சௌக்கியத்தை கொடுக்குமா. அப்படி இது எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில உங்களுக்கு கோபம் வந்தாலும் சுகம் வந்தாலும் சாந்தி இருந்தாலும் அது எப்பொழுதும் உங்களுக்கு சாந்தமாவே இருக்கும்படி பண்ணக்கூடியது இந்த கஸ்தூரி சுரூபம். அந்த கஸ்தூரி மாதிரி இந்த மனசுல நல்ல எண்ணங்கள் வரும்படி பண்றாளாம். அதனால கஸ்தூரிக்காய்வு ஆமோதை தெளிவா ஜோதிஷ்மதாந்த கஸ்தூரியாம் மாதவி துர்வயோலதா இது ரபசா. இந்த அர்த்தம் சொல்றதுல எங்க வருதுன்னு ரபச கோஷத்துல இருக்கு. டிக்ஷனரியில இந்த நீதி இருக்குன்னு சொல்லுங்க. ஜோதிஷ்மத்யாந்த கஸ்தூரியாம் மாதவி துர்வயோலதா அப்படி இப்படிப்பட்டதான கொடைக்கு ஒரு கொடிக்கு இந்த அர்த்தம். இதுதான் பகவான் பகவத்கீதையில சத்ய சத்ய அச்சலாம் ஸ்ரத்தாம் தாமேவ விதகாம்யம் சதயா ஸ்ரத்தயா யுக்தா சத்யாராதன நீஹதே அப்படின்னு ஸ்ரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தது? பகவான் தான் கொடுக்குறார். நமக்கு மனசுல ஸ்ரத்த வரணும். ஸ்ரத்தை இருந்தால் பக்தி வரும். ஸ்ரத்தா பக்திகள் இந்த 2 பேரும் அக்கா தங்க மாதிரி. ஒரு அம்மா ஒரு இடத்துல இருந்தா பக்கத்துல அந்த இன்னொரு அம்மா வந்துருவா. அதே போலயே ஸ்ரத்தா பக்தி 2ம் ஒண்ணு இருக்கலாம். ஸ்ரத்த இருக்கணும். குரு ஒரு வார்த்தை சொன்னாரு, ஏன்னா அந்த வார்த்தையை பண்ணணும், அது நிச்சயமா நமக்கு நன்மை அப்படின்னு ஒரு ஸ்ரத்த இருக்கணும். என்னமோ ஏதோ அப்படின்னு இருக்கக்கூடாது. அதே போலயே பக்தி அம்பாளத்துல இருக்கணும். இவைகள்லாம் இருக்குமே ஏனால் வாழ்க்கையில முன்னுக்கு வர. அதனால்தான் சத்தியத்தை அசலாம் சிரத்தான், அசைக்க முடியாததான ஒரு சிரத்தைய நான் தரேன். ஆகையால் நமக்கு நல்ல விஷயத்துல சிரத்த வருது பகவத் அனுகிரகம்.
அந்த பகவத் அனுகிரகத்தினால கிரந்த வந்ததுனால நீங்க மறுபடியும் அதுல ஈடுபடுற, நீங்க ஈடுபட்டு ஒரு கர்மா பண்ணினதுனால உங்களுக்கு பலம் வருது. உங்களுக்கு வரக்கூடியதான நல்ல பலமோ கெட்ட பலமோ எதனால வந்திருக்க, தான் வந்திருக்க. ஆனா நீங்க பண்றதுக்கு பின்னால கருவியா இருந்து உங்களுக்கு சகாயம் பண்ணினவர் பகவான். ஆகையா அப்படி சொல்லியிருக்கார். விதகா அம்யம் அப்படின்னு 7ஆம் அத்தியாயத்துல பகவத்கீதையில இதே தத்துவத்தான் சொன்ன. அர்த்த பக்தானாம் பக்தி பூர்த்தி தான துவாரா, பாதி பக்தி இருக்கிறவாளுக்கு முழுமையான பக்தி இல்ல, பக்தின்னு ஏதோ கொஞ்சம் லேட்டா தான் இருக்கு. ஏதோ அவ உபதேசம் வாங்கிட்டார், நம்மளும் உபதேசம் வாங்கிட்டார். அவ மந்திர ஜபம் பண்றாங்க, இவரும் மந்திர ஜபம் பண்ணிட்டான். விட்டுறாள் அம்பாள் நல்ல வழிக்கு வந்துட்டு உங்களை காப்பாத்துது. இந்த வியாக்கரணம் எழுதுறதுக்கு பாணினின்னு ஒரு மகாத்மா, அவர் குருகிட்ட போனார். குருகிட்ட போன பிறகு என்ன பண்ணினார் தெரியுமா, நான் ஒரு 5-6 மாசம் குருடைய வாசிட்டு இருக்கார். குரு சொன்னது ஒன்னும் புரியல. என்ன 5-6 மாசம் ஆன பிறகு கூட எதை சொன்னாலும் புரியல அவருக்கு. இவர பார்த்தாலாம், அந்த அர்த்தம் மாறி பார்த்தா, குரு பத்தினி பார்த்தா, இந்த குழந்தைக்கு எதை சொன்னாலும் புரியல பாவம். ஆனா சின்சியரா கேட்கணும். குருவுதான் அப்படியே குருவாயே பார்த்துட்டு இருக்காரு, கேட்கற. ஆனா ஒரு எழுத்தும் வரலையே, என்ன பண்றது அப்படின்னு பண்ணீங்க. அப்புறம் பார்த்தா, சரி இதோ பாரு நான் உன்னை சொல்றேன், அந்த எதிர்க்க அங்க போனேன்னா ஒரு ஆலமரத்து அடியில ஒரு 4 பேர் தபஸ் பண்ணிட்டு இருக்க, நீயும் அங்க போய் உட்கார்ந்து கண்ணை மூடிட்டு தபஸ் பண்ணு அப்படின்ட்டு அர்த்தமா. ஏன்னா அவங்க படிக்க சொல்லி கொடுத்தா மண்டையில ஏறா போல இல்லை, தீர்மானம் பண்ணிட்டாங்கம்மா. குரு தீர்மானம் பண்ணல, இந்த மாதிரி தீர்மானம் பண்ணிட்டா தரையும் சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு போனான். போயிட்டு அங்க என்ன பண்ணாருனாரு, அவருக்கு முன்னாடி இவரும் உட்கார்ந்துட்டு கண்ணை மூடிட்டு தபஸ் பண்ணிட்டேன். தபஸ் பண்ற காலத்துல என்ன ஆச்சுன்னு கொஞ்ச நேரம் ஒரு 2 hours 3 hours அவ்வளவுதான். இது என்ன ஆயிடுதுன்னு பரமேஸ்வரன் பிரத்யட்சமாங்க அங்க உட்கார்ந்து தபஸ் பண்றவா யாரு, சமட்ட சனந்தன சனத்குமார சனத்சுஜாதான்னு 4 மகர்ஷிகள் தபஸ் பண்ணிட்டு இருக்க. அவளுடைய தபஸுக்கு சந்தோஷத்தை அழைச்சு பரமேஸ்வரன் பிரத்யட்சமாய் அவரை கேட்டார், சுவாமின்னு என்ன வரம் வேணும், எதற்காக தாங்கள் தபஸ் பண்றேன் அப்படின்னு. இவர் என்ன பண்ணினா, இவன் ஏதோ ஒரு வரம் வேணும்னு தபஸ் பண்ற. ஏன்னா அவ குழந்தைகள் சனத்குமாராதிகள் அவளுக்கு எதிரையும் அவர்கள் நிற்கத்திருக்கார், எல்லாம் வேணும் அடைஞ்சவாதா. அவளுக்கு இது வேணும்னு இல்லை, ஆனா பார்த்தாலாம் பரமேஸ்வரன் ஒண்ணும் இல்லை, எங்களுக்கு ஆசை ஒண்ணும் இல்லை, எல்லாம் தபஸ் பண்ணிருக்கோம், பரமேஸ்வரன் குறிச்சு வசதி அவரை தபஸ் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான், எங்களுக்கு ஒன்னும் வேண்டாம்னா. பரமேஸ்வரன் பார்த்தா சரி சேமமா இருந்தோம், எல்லாம் முக்காளவாள் சரி சேமா இருந்தோம்னு சொல்லி ஆச்சரியம் பண்ணிட்டு கிளம்ப போனார். ஆனா அங்க இந்த குழந்தை உட்கார்ந்து தபஸ் பண்ணி இவரை தட்டி எழுதி உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டார். அந்த அனுகிரகம் பார்க்கணும், இந்த குரு அனுகிரகம். குரு பத்தி சொன்ன வார்த்தையை கேட்டுட்டார். அந்த என்ன வேணும்னு கேட்டார். இவர் பார்த்தார், இவருக்கு என்ன வேணும்னு கேட்க தெரியல. நல்லா கேட்கணும், நல்லா படிப்புக்கு வந்திருக்கேன், நல்லா படிப்பு வரணும், சரி நான் இதை ஒண்ணு கேட்கலாமோ ஒண்ணுமே கேட்கல சார் அப்படின்னு மேல இருந்து கீழே பார்க்கிறேன். பார்க்கும் பொழுது அந்த பரமேஸ்வரனுடைய கையில உடுக்கை இருந்தது. ஞாபகம் வந்துதான், ஓஹோ இந்த உடுக்கையை நீங்க வச்சிருக்கிற எப்ப வாசிப்பேன் அப்படின்னு கேட்டார். ஓஹோ அதுவா, அந்த நாட்டியம் ஆடும்போது வாசிப்பாங்க, இல்லதான் எனக்கு இப்பவே வாசிக்கணும் வரும். பரமேஸ்வரன் பிரத்யட்சமா என்ன வரும், இதுதான் வரும் அப்படின்னு கேட்டார். பரமேஸ்வரன் பார்த்தாரோ என்ன பண்றது, அந்த உடுக்கைய வாசிட்டார். இந்த வாசிக்கிற காலத்துல 14 தடவை சத்தம் வந்துதான். ஐயொன்னு ஏவோம் அஜவுது அயவரட்ட கண்ணு யமனம் ஜவன் கடகடு கபாட்டவு அல் அப்படின்னு சத்தம் வந்துதான். இந்த எழுத்துக்களை ஐ1ல ஆள் ஆரம்பிச்சு அல்லது ஆவரியந்தான் எல்லாம் ஆட்டுகா இதான் வியாகரணம் முழுக்க. இந்த ஆட்டுகான்னு இருக்கக்கூடியதான 14 சூத்திரங்கள், 9 சூத்திரங்கள் ஒரு செட்டு, 5 சூத்திரங்கள் ஒரு செட்டு. இந்த 9 சூத்திரங்கள் தான் 9 சக்கரங்களை சிவிதியை நீங்க எடுத்துட்டு வியாகரணத்தை தத்துவம் இப்படி இப்படி ரித்தாவதானே நடராஜராஜா நனாதம் நவபஞ்சவாரம் 9 தரம் ஒரு தரம் அடிச்சாராம். அப்புறம் இன்னொரு தரம் 5 தரம் அடிச்சாராம். நவபஞ்சவாரம் ஏதே சிவசூத்திரகாலம் அப்படின்னு தனகாதி
சித்தர்களை உத்தரணம் பண்ணணும் என்பதற்காக இவர் அடித்தார். அது என்ன ஆச்சுன்னா இதை வேஸ்ட் பண்ணி இந்த சத்தம் காதல் விழுந்து ஒன்னும் ஒரு விவகாரம் தெரியாது இவருக்கு. நேரம் வந்த குருவுக்கு வந்து இப்படி நடந்து அவர் எழுந்து போயிட்டார். இவன் 4 பேரும் எழுந்து போயிட்டார். இப்ப இவன் மட்டும் தனியா ஒன்றியா இருக்க முடியுமா? பயம். சின்ன குழந்தை 7-8 வயசு. நேரா குரு வார்த்தைக்கு வந்துட்டார். குருவுக்கு நமஸ்காரம் பண்ணி இப்படி நடந்ததுன்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷம். இதை வச்சுட்டு நீ வியாக்கரணம் எழுதுங்க. அதை வச்சுட்டு எழுதின வியாக்கரணம் தான் பாணினி வியாக்கரணம். இந்த சப்தத்திலிருந்து ஆரம்பிச்சு இவ்வளவு விவகாரம் நடந்திருக்கு. பாதி பக்தி இருக்கிறவாளுக்கு என்ன பண்ணின முழுமையான பக்தி வரும்படி பண்ணி அதுக்கப்புறம் அவளுக்கும் சகல க்ஷேமம் வரும்படி பண்ணினாராம். அவித்யானாம் அந்தீவனகரி ஜடானாம் சைத்தன்யத்தமகமகரந்தஸ்ருதிகரி. அவித்யானாம் அந்த ஒன்றும் தெரியாத வாழச்சு அஜானிகளா இருக்கிறவாளுக்கு அவளுடைய இதயத்துல இருக்கக்கூடியதான யாதொரு இருட்டு இருக்கோ, வெளியில இருக்கிற இருட்டு இல்ல, இதயத்துல இருக்கிற இருட்டு, அதுல இருக்கக்கூடியத அந்த இருட்டை போக்கடிக்கிறதுக்காக ஒரு பெரிய சூரியனுடைய வெளிச்சம் மாதிரி அம்பாள் இருக்கலாம். ஜடானாம் அப்படின்னு ஜடால எதை சொன்னாலும் புரியல. அப்படி சில பேர் தன் வழியில தான் தான் இருப்பார். எத்தனை இடம் சொன்னாலும் மாற மாட்டான். என்ன சுவாமிங்க குடும்பத்துல தோஷம் போகணும்னு அம்பாளுடைய அனுகிரகம் வந்தா அது போகும். தோட்டத்துல ஜடா இப்படி இருக்க அப்படி ஜடானாம் தரித்திராணாம் சித்தாமணி குணக்கா ஜன்ம ஜலதௌமக்னானாம் சம்ஸ்தா முரளிபுவராஹஸ்ய பவதி. அப்படின்னு இந்த பகவான் ஒரு அம்பாளுடைய ஒரு ஸ்வரூபத்தை இந்த பக்திய வளர்த்து அவளுக்கு க்ஷேமத்தை கொடுக்குறாங்க. பக்தியானது இருந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க இது வேணும் அது வேணும் கேட்கவே வேண்டாம். பக்தி இருந்ததுன்னா இது எல்லாம் தானா வரும்படி பண்றாளா. பவானி துவம்னு கேட்டா போறோம்னு பவானித்துவத்தையே கொடுத்துட்டா, பவானி தன்மையே கொடுத்துட்டாராம். பவானி தொந்தாசே இதர திருஷ்டியும் சகருணாம் மயி. அம்மா உங்க கரெக்டன் பார்வையால என்ன பாருங்கோன்னு கேட்கணும்னு நினைச்சேன். அவ்வளவுதான். இன்னும் முழுக்க போயில பவானி துவம் தாசே அப்படின்னு கேட்கறதும் பவானித்துவம் தாசேன்னு அர்த்தம் கொடுத்துட்டாராம். தாசனான எனக்கு பவானித்துவத்தை கொடுத்துருங்கோ. பவானித்துவம்னு என்ன? பவானியாக இருக்கும் தன்மையை கொடுங்கோன்னு தும்பான் கதையதே பவானித்துவம் இதியா கதை இவத்துவம் திசதி. அதே சமயத்துல இதெல்லாம் உனக்கு காலம் கேட்கா அது பண்ணியா இது பண்ணியா லோகத்துல என்னென்ன கேட்கறா தெரியுமா? அது இருக்கா இது இருக்கா அந்த சர்டிபிகேட் இதை காமிச்சு இதை சொல்லு அதை சொல்லு. அதுல ஏதாவது தப்பு கண்டுபிடிச்சு எத்தனையோ பண்றாரு. அம்பாள் ஒன்றும் கிடையாது. அதேவத்துவம் அதே சமயத்திலேயே உங்களுக்கு திசதி நிச்ச சாகித்ய பதவி முகுந்த பிரம்மேந்திர ஸ்புட மகுட நீதாகித்த பதம். அப்படி பக்தாளுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியதான திவ்யமான ஒரு ஸ்வரூபம். வாழ்க்கையில கஷ்டம் வந்தாலும் அம்பாளை தியானம் பண்ணிடையான அத்தனையும் போயிடும். இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிற நாம பக்தி மக்கள் பதவதிகா. அதுக்கப்புறம் பசுபாத விமோசனி. அடுத்ததாக வர நாம பசுபாத விமோசனி. இது ஒரு பெரிய நாம. சரி 8 அக்ஷரம் தானே இருக்குனர். 8 அக்ஷரம் தான் 8 கிளாஸ் ஆகும். நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா பசு பாதம் இந்த கான்செப்ட் நமக்கு தெரியல. நம்ம எல்லோருமே பசு மாதிரி தான் வாழறோம். பசு என்ன பண்றது? ரோட்ல பசு இருக்கு. அது அகதிக்கீரை கையில வச்சுட்டு அங்க நீங்க நின்று வச்சுங்களேன், நமக்கு கொடுக்க போறான்னு நினைச்சுட்டு கிட்ட வருது. கிட்ட வந்து பா அப்படின்னு சொன்ன கிட்ட வருது. அது வந்து கொடுத்துருந்தா அது சாப்பிடுறது. அதுக்கப்புறம் அது பாட்டுக்கு அது போயிடுறது. இப்ப எனக்கு நன்மை வரும்னு மனசுல பட்டதை ஏனால் அந்த பக்கம் போடுறோம். அதே போல கையில கடிக்கம்பு வச்சுட்டு நின்று வச்சுங்களேன், நான் அடிச்சுப்பட போனான்னு அந்த பக்கம் ஓடிப்போம். இது சாதாரணமாக ஒரு ரோட்ல இருக்கிற பசு பண்ணக்கூடியதான காரியம். அதேதான் மனுஷகாலம் பண்ணு. நமக்கு லாபம் வரும்னு நினைச்சோம்னா அந்த பக்கம் முயற்சி பண்றோம். இது பண்ணினோமையான நமக்கு கெடுதல் வரும்னு மனசுல நினைச்சோம்னு வச்சுங்களேன், அந்த பக்கமே போக மாட்டேங்குது. அப்ப உங்களுக்கும்
மனுஷாகட்டும் பசுக்களுக்கும் என்ன வித்தியாசம்? எது எனக்கு லாபத்தை கொடுக்கறதோ அந்த பக்கம் செயல்படுவேன், எது எனக்கு கெடுதல் வருமோ அந்த பக்கமே போக மாட்டேன் அப்படின்னு கோபத்தோட இருந்தா நடக்குமா? சொல்லுங்க பார்க்கலாம். கோவிலுக்கே போறது இல்லை. ஏன்னா அந்த அம்மா எனக்கு என்ன பண்ணினாங்க, நீங்க போகாதுன்னா அப்பாவை குறைஞ்சிட விவசாயம் தெரிஞ்ச பார்க்கல கொஞ்சம் பார்க்கணும். ஏன் வரலைங்கிறது இது ஒன்னால மட்டும் இல்ல, வேற எத்தனையோ ஜென்மாந்தரத்தை ஏதோ பாவம் பண்ணியிருப்போம், அதனால வராம இருக்கலாம். அது குறைக்கிறதுக்கு, அந்த பாவம் குறைக்கிறதுக்கு இது வழியில் இருக்கும் பொழுது இது எனக்கு வரலையே கோவிச்சு ஏதாவது பிரயோஜனம் உண்டா? பிரயோஜனம் இல்லை. ஆனால் இப்படி இருக்கக்கூடியதான ஒரு தன்மை இருக்கு பார்த்தா, இதுக்குதான் பசு தன்மை இருக்கு. இந்த பசுன்னா மாடுன்னு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. பசுன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா பிராணிகளுக்கு தான் பசுக்கள்னு. இது விசேஷமாக அந்த சைவ சாஸ்திரத்துல சொல்லியிருக்கார். அவ சாங்கிய மதம் மாதிரி 24 தத்துவங்களை சொல்லிருக்க. அந்த 24 தத்துவங்களை 3 மலமாக பிரித்து சொல்றார். ஆணவ மலம், காய்க மலம், காலிக மலம் அப்படின்னு 3 மலங்களா. இந்த 3 மலங்களும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் பறவையிலேயே இருக்கு. ஆணவ மலம் நான் எனக்கூடியதான், அது எல்லோருக்கும் இருக்கு. பர்சன்டேஜ் தான் மாறுது. என்ன இப்படி சொல்லிட்டான் சார், நீங்க பொம்மனும் அவனுக்கு வாய் இருக்கு, அவன் சொல்றான். அவனுக்கு மனசு இருக்கு, அவன் நடந்துக்கிறான். நீங்க கோஷித்து ஏதாவது என்னிடத்துல இப்படி நடந்துட்டானே அப்படின்னு பண்ணலாமா? ஏன்? அதுதான் உங்க இடத்துல இருக்கக்கூடியதான ஆனந்தம். அதே போலயே ஆன்மீக மதம் ஏதோ எத்தனையோ ஜென்மாக்களை தெரியாம அப்பப்ப பண்ணினதான செயல்கள், காரதஷ்டமோ யாருக்கு தீர்ந்து பண்ணிக்கோமோ அது நமக்கு தெரியாது. நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டீங்கன்னா இதனுடைய ஆஃப்டர் எஃபெக்ட் அவன் மனசுல எவ்வளவு காட்சி இருக்குன்னு தெரியுமா? ஒரு சின்ன விஷயம் இருந்தாலும் சரி, அது இன்னொருத்தருடைய மனசை தாக்குறது, இந்த மனசை புண்ணாக்குறது. அந்த புண்ணாக்கும் பொழுது என்னாச்சுன்னா அதனுடைய எஃபெக்ட் உங்களுக்கு வரும். விவகாரம் என்ன, நாம எப்பொழுதுமே அப்படி நடந்துக்கப்படாது, இனிமேலும் நடந்துக்க போறது இல்ல. என்ன நல்ல வழிக்கு வந்துட்டோமே, அம்பாட கால பிடிச்ச இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன். ஆனா எப்பவும் பண்ணினதான அந்த துன்பங்கள் மனசுல அதனுடைய எஃபெக்ட் வரும் பொழுது மனசு மறுபடியும் கவலைப்படும். அப்ப பண்ணினதான அது அதனுடைய ஒரு துன்பம் நமக்கு வரும் பொழுது மனசு வருத்தத்தை அடையும். இந்த வருத்தத்தை அடையும் பொழுது தாங்க முடியும், நடக்கிறதோ இல்லையோ. ஆகையா அப்படி இருக்கக்கூடிய அந்த பாசங்களை போக்குறதுக்கு வழி என்ன? இந்த அதிதி மாதா எல்லா பாசங்களையும் போக்கட்டும், வருண பாசங்களை எல்லாம் போக்கட்டும் அப்படின்னு வேதம் பிரார்த்திக்கிறது. வருண பாசங்கள்லாம் நம்ம இடத்துல இருக்கு. இந்த பாசங்கள்லாம் கர்மாவனால வந்ததான பாசங்கள். இந்த மனசுக்கு என்ன பேரு? காரணிக மதம். இந்த ரெண்டும் இல்லாதான காயிக மதம். இந்த சரீரத்தில் இருக்கக்கூடியதான தோஷங்கள். இந்த சரீரமானது மனசோட சேர்ந்து என்னென்னமோ கவலைகள், இன்னொருத்தர் மேல தப்பு கண்டுபிடிக்கிறது, இன்னொருத்தர் எப்பொழுதும் பிடிக்கிறது, இப்படி தோஷங்கள் சாதாரணமாக மனுஷாருக்கு. இது காயிக மதம். இப்படி இந்த 3 விதமான மலங்களும் போக்குறதுக்காக ஒவ்வொரு மரத்துக்கும் சில தத்துவங்கள். இந்த தத்துவங்களை அனுசந்தானம் பண்ணினா இந்த மரங்கள் போகும். அப்படின்னு 3 மரங்களுக்கும் தத்துவ சோதனம்னு சொல்றார். அந்த தத்துவங்களை எடுத்து இந்த மரங்களை போக்கும்படி பண்றார். ஏன்னா வஸ்திரமானது வேஷ்டி இருக்கும், அது வெறும் அழுக்கா இருந்தா ஜலத்துல வந்து வறுத்து பண்ணினா போயிடும். அது வேற ஏதாவது அழுக்கு சேர்ந்தது, ஏன்னா அது சோப்பு போட்டாதான் போகும். அதே போல தாறு முதலிய அழுக்கு சேர்ந்து அதுக்கு கேரட்டின் போட்டு பெட்ரோல் போட்டு பண்ணினாதான் போகும். இன்னும் சில அழுக்கு வந்து இந்த ஆவக்காய் போடுற போகலாம் ஆந்திராவில், அந்த அழுக்கு போச்சுன்னா எரிச்சதான் போகும். அப்படின்னு சில வருஷங்களை பொறுத்து அப்படித்தான். அதே விதமாக இந்த மனசுல இருக்கக்கூடிய அந்த தோஷங்கள் போகணும், இந்த 3 விதமான மலங்கள் போகணும். அதுக்கு அந்தந்த தத்துவங்கள்னு சொல்லி அத்தனையும் இங்க சொல்ல போற. இந்த பசுபாட்டு நாமாவில
தப்பசோதனம் ஒரு பிரக்ரியை இருக்கு, சன்னியாசிகள் பண்ணக்கூடியதான ஒரு பிரக்ரியை, விரஜா ஹோமம்னு சொல்லக்கூடியதான ஒரு பிரக்ரியை, அத்தனையும் இந்த நாமாவில நமக்கு தெரியும். ஏன்னா அப்பதான் நம்ம அம்பாளை எப்படி தியானம், அம்பாள் நமக்கு எவ்வளவு சகாயம் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற விவகாரம். அத முதல்ல ஆரம்பிக்கிற அவித்யா அபேத ஞான ரூப வித்யா விஹீனா பசவா. பசுக்கள்னா யாரு? நானே அம்பாள், நானே தத்துவம் எனக்கூடியதான ஞானம் இல்லாதவர்கள். ஞான மனம் வந்த பிறகு நான் சந்துஷ்டமா இருக்கேன், எதுக்கு ஆகாதவனா இருக்கேன், அது பண்ணுங்க என்னால முடியாது. புஸ்தகத்தை கொடுத்து ஒரு 400 பக்கம் புஸ்தகம் படிங்க வந்தேன், இவ்வளவா இந்த புஸ்தகம் படிக்கணுமா, இது நடக்காத காரியம். 400 பக்கம் டெய்லி ஒரு பக்கம் படிச்ச முடியல. நான் இன்னைக்கே படிச்சு முடிச்சு நீங்க 8 எழுதணும் நான் சொன்னேன், படிப்போம் கொடுத்தேன், முடியாது, என்னால முடியாது. இவ்வளவு படிச்சா முடியாது. இங்கிலீஷ் புக்கா முதல்லயே இங்கிலீஷ் தெரிவிட்டு வராது, தமிழ் புக்கா இந்த தமிழ் எனக்கு புரியாது. இப்படியே ஏதோ ஒரு சாட்டை சொல்லி புரியாதுங்கிறதுல இருக்கானே தவிர, அப்படிப்பட்டதான ஒரு மனம் இருக்கு பட்சா இது ஆரம்ப மனத்தினுடைய காரியம். இதுதான் நம்ம அஜ்ஞானம் சொல்றோம். இந்த அஜ்ஞானமானது வேத அஜ்ஞானம். இந்த வேத ஜானம் நான் வேற, அம்பாள் வேற, தத்துவம் வேற அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பார்த்தல. அது இல்லாமல் நானே அந்த தத்துவம், பரம்பொருள் நானே அப்படின்னு ஒரு மனுஷன் தியானம் பண்ணணுமா? இப்படி தியானம் பண்ணினா இந்த துன்பங்கள்லாம் போடுமா? ஆணவ மனம் போறதுக்கு ஒரு சாதனம் என்ன? இப்படிப்பட்டதான ஒரு சாதனம் நமக்கு வேணும்னு சொல்ற. அதனால்தான் உங்களுக்கு ஜபம் பண்ணும் பொழுது அகமித்தேவ விபாவையே பவானி அப்படின்னு பவானி அப்படிங்கிறத அது பவானி ஈகாரம் சொல்லி, இந்த ஈகாரத்துக்கு விசேஷமாக இங்க சொல்றோம். எப்படி வேதாந்தங்கள்ல ஓங்காரம் பசத்தின்னு சொல்றோமோ அதே போலயே இங்க ஈங்காரம் சொல்லிட்டு இருக்கோம். அதான் ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொல்லக்கூடியது. அந்த ஐக்கியத்தை சொல்லக்கூடியதான விஷயத்தை யார் அறியாத இருக்காளோ அவளுக்கு என்ன பேரு? பசுக்கள்னு பேரு. அதான் சதுப்தம் புரதாரண்யகே இது எங்க சொல்லிருக்க? அதையோ அந்யாம் தேவதா முபாஸ்தே அந்யோ சாவன்யோகமஸ்மீதி நசதேதா. அதையோ அந்யாம் தேவதா முபாஸ்தே, நான் வேறு இந்த தெய்வம் வேறு எனக்குடையதான எண்ணத்துடன் யார் உபாசிக்கிறானோ, அந்யோகமஸ்தி நான் வேறு அந்த தெய்வம் வேறு என்று வேற்றுமையோடு யார் உபாசிக்கிறானோ நசதேதா அவன் தெரிந்து கொள்ளவில்லை. யதா பசு தேவம் சதேவானாம் யதா பசு, பசு எப்படியோ, பசுவானது எதையும் தெரிந்து கொள்ளாமல் எப்படி அப்படியே வழியில போயிட்டு இருக்கோ அதே மாதிரிதான் இவன் போயிட்டு இருக்கானே தவிர தத்துவத்தை புரிந்து கொள்ளவில்லை. தத்துவத்தை எப்ப புரிந்து கொண்ட மாதிரி அந்த தெய்வமும் நானும் ஒண்ணுதான், அந்த தெய்வம் என்னிடத்துல இருந்து என்னை காப்பாற்றும் எனக்கூடியதான எண்ணத்துல அகம் சோகம் அகம் சோகம் அப்படின்னு தியானம் பண்ணணுமா? அது தியானம் பண்ணாதவா, அது தெரியாதவா, குருமுகமாக இதை தெரிந்து கொள்ளாதவர்களுக்கு பசுக்கள்னு பேர் அப்படிங்கன்னு பிரதாரண்ய கோபுரத்தை சொல்றது. அதனால பசுக்கள்னு இவாள சொன்னோம். அதுக்கப்புறம் என்னன்னு அப்படி அர்த்தம் இல்லை, இன்னொரு அர்த்தம் இருக்கு. இஹ யோன்யாம் திரிகோண சக்கரே இத்யர்த்தா அதையோ அந்யாம் தேவதாமுபாஸ்தேன்னு சொன்னேன். உபனிஷத்துல இருக்கிற வாக்கியத்துக்கு என்ன? அதா பிறகு யா யாரொருவர் அந்யாம் தேவதாம் உபாஸ்தே, இது வேறு அது வேறு, அந்யோகவு அந்யோகமஸ்மி நான் வேறு இந்த தெய்வம் வேறு என்று யார் உபாசிக்கிறாளோன்னு முதல் அர்த்தம் சொன்னோம். இப்ப அதா யோன்யாம் தேவதாம் உபாஸ்தே அப்படின்னு அர்த்தம். இங்க யோனின்னு என்ன அர்த்தம்னா திரிகோணம்னு அர்த்தம். ஸ்ரீசக்கரத்துல இருக்கிற நடு முக்கோணம் இருக்கு பார்த்தா, காமேஸ்வரி வஜ்ரேஸ்வரி அப்படின்னு அந்த முக்கோணத்துக்கு விசேஷமாக யோனின்னு பேர். அதான் யோனி முத்ரான்னு ஏதோ பண்ணிட்டு இருக்கா பார்த்தா. இவைகள்லாம் என்ன அர்த்தம்? அந்த ஸ்ரீசக்கரத்துல இருக்கக்கூடியதான நடு முக்கோணம், அந்த முக்கோணத்துலதான் அகாராதி சகாராந்தமான எழுத்துக்களை எழுதுறள். விசேஷார்த்தம் அப்படின்னு ஒண்ணு பூஜை பண்ணும் பொழுது
அதற்குள்ள ஆல இருந்து அம் வரைக்கும் அஹா வரைக்கும் கால இருந்து கா வரைக்கும் கால இருந்து ஆ வரைக்கும் ஆளாட்டா 3 பக்கம் எழுதி இதெல்லாம் பண்றதா இல்லையா? இது எதற்காக பண்ணிட்டு இருக்கு? இதுவா அது சாட்சாத் அம்பாளுடைய ஸ்வரூபம். அது ஆகையால் அம்பாளுடைய பிரசாதம் அம்பாளுடைய ஸ்வரூபமே. அந்த ஒரு பிரசாதம் கீழே விழுந்து அதை எடுத்துக்கிறதுக்காக 1000 தேவதைகள் காத்துட்டு இருக்காங்க. அந்த அம்பாளுடைய பிரசாதத்தை கீழே போற்றப்படாது அப்படின்னு சொல்றது. இந்த இடத்துல யோன்யாம் இருக்குன்னா ஸ்ரீசக்கரத்தினுடைய திரிகோணத்தில் ஸ்ரீசக்கரனுடைய திரிகோணத்துல அம்பாள அபேதமாக தியானம் பண்ணணும்னு சொல்லிச்சு. அப்படி அபேதமாக தியானம் பண்ணாதவர்கள் யார் இருக்காளோ அவளுக்கு யுபத்து தள்ளுது. அதான் யோன்யாம் திரிகோண சக்கரே இத்தியர்த்தா. பிரகதாரண்யத்துல சொல்றது மட்டும் இல்ல, தைத்தரிய ஆரண்யக்கமும் இதே சொல்றது. தஸ்மின் ஹிரண்மயே கோசே பிரதிஷ்டிதா தஸ்மின் ஹிரண்மயே கோசே. அப்படி ஹிரண்மயமான தங்கமயமாக இருக்கக்கூடியதான இதய குகைக்குள் அந்த இதய பிரதிஷ்டிதா 3 கோணங்கள் இருக்கக்கூடியதான முக்கோணத்தில் 3 விதமாக அம்பாள் காமேஸ்வரி பகவான் இப்படி இருந்துட்டு இருக்கா. ஈதிருஷானாம் பசுனாம் வித்யா விஹீனானாம் அறிவில்லாதான அறிவு இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கா. ஆனா எப்படி பண்ணணுமோ அப்படி பார்க்கல. லௌகிகமான விஷயத்தோட இருந்துட்டு இருக்கானே தவிர சாப்பிடுறது தூங்குறது வஸ்திரத்தை அணியறது 4 பேர் எடுத்து எப்படி பொழுதுபோக்குறதுங்கிறதுக்காக இருந்துட்டு இருக்கானே தவிர இப்பிறவியில அம்பாள அறியணும் எனக்கூடியதான ஒரு பிரயத்னம் இல்லாதவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு வித்யா விஹீனானாம் மந்திரம் இல்லாதவர்களுக்கு. மந்திரத்துக்கு வித்யான்னு எத்தனையோ இங்கேயும் எங்கேயும் சுத்திட்டு இருக்கா சார். அம்பாள் மந்திரத்தை மட்டும் தியானம் பண்றது இல்ல, அதை தெரிஞ்சுக்கிறது இல்ல. அப்படி இருக்கிறவாளுக்கு பாசே பாசேன்னா என்ன அர்த்தம்னா பசிதாகம். பாசேங்கிறது பிபாசா அசனாயே அந்த ரெண்டையும் விசிஷ்ய மோசயதி இதி ததா. பாசம்ங்கிறதுக்கு பசிதாகம் எப்படி அர்த்தம் வரும்? பா அச பிரிங்கொண்ட பா அசா பிரிச்சா பாசான பான பாதி பிபதி குடிக்கிறான். அச அஸ்னாதி உட்கொள்கிறான். விவகாரம் என்ன? பாசம்ங்கிறதுக்கு பசிதாகம்னு இப்படி ஒரு அர்த்தம். இது வார்த்தைதான் தோணும். எத்தனை தரம் வார்த்தாலும் இப்படி தெரியாது. ஏன்னா வியாக்கரணம் வார்த்தை வாழ்க்கே புரியாதுன்னு அப்படி அந்த அர்த்தம் பண்ற இந்த சௌபாகிய வார்த்தம். வியாக்கியானங்கள் 3. ராகவ பட்டர் சாரதா திலகத்துக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். லலிதா சகஸ்ரநாமத்துக்கு பாஸ்கர் ராய வியாக்கியானம் பண்ணியிருக்கார். முகூர்த்த தர்ப்பணத்துக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார் வேற பெரியவர். இந்த 3 வியாக்கியானங்கள் வார்த்தை அதுக்கு சாதாரணமா வேற எந்த வியாக்கியானமும் கிடையாது. மூலத்துல இருக்கிற விவகாரத்துக்கு இப்படியும் அர்த்தம் பண்ணலாம் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணக்கூடியதான மகான்கள், அம்பாளுடைய அனுகிரகம் பெற்ற மகான்கள். அப்படி அந்த 3 வியாக்கியானங்கள். இந்த வியாக்கியான கௌசலம் இது. பாசம்ங்கிற பதத்துக்கு பசிதாகம்னு எப்படி அர்த்தம் வரும்? அதுக்குள்ளே அர்த்தம் வரும். பாசே பிபாசாசனாயே விசிஷ்ய மோசயதி ததா அப்படின்னு அஜ்ஞானிகளா இருக்கிறவாளுக்கு கூட முதல்ல என்ன பண்ணணும்னா, ஒரு மனுஷனுக்கு முதல்ல பசிதாகத்தை போக்கணும். நீங்க என்னைக்கு அம்பாளுடைய மந்திரத்தை வாங்கிட்டோ அதை சொல்ல தொடங்கி விட்டேடோ, லலிதா சாஸ்திரத்துல ரகசியநாம ஸ்தோத்திரம் கேட்கணும்னு நினைச்சு கேட்கல, முழுக்க கேட்கணும் நினைச்சா போறோம். என்னன்னு இந்த ஜன்மால உங்களுக்கு பசிதாகத்துக்கு குறைச்சல் இல்லாமல், அது கவலை இல்லாமல் கடைசி வரைக்கும் அது பசிதாகத்துக்கு போக்கக்கூடியதான அரேஞ்ச்மெண்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நீங்க மந்திரத்தை ஜபிக்கிறீங்களோ இல்லையோ அது அப்புறம் மனசுல சங்கல்பம் பண்ணினா போச்சோம். அதான் அம்பாளுடைய ஒரு கௌரவம். அப்படி விசிஷ்ய மோசயதி ததா பிபதேஹே அஸ்நாதேஷ்ட தாதுத்வயஸ்ய பாகசப்தேன நிர்தேச. பிபதி அஸ்நாதின்னு 2 தாத்துக்களையும் பாகசப்தத்துல சொல்லியிருக்காராம். இப்படி சொன்னா கூட முடியாது. பா அகா அப்படின்னு சொன்னா அது புரியும். ஏன்னா விவகாரம் பிபதேஹே தாத்து இந்த வையாக்கரண மரியாதை தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அது தெரியும். பிபதேங்கிறதுக்கு பிபுன்னு சொன்னா பாங்கிற தாத்து தான். பா பானே அப்புறம் அசபட்சணே அப்படின்னு இப்படி தெரிஞ்சுதான் முடியும். ஆனா அவர் எப்படி சொல்றார் எப்படி சொல்லிட்டார். அதனால
பிபதே ரத்னாதேஸ்வரேன பாசு சப்தேன வியவஹாரேத பாதே ரத்னாதேஸ்ட குவிபி பாதத்துக்கும் குவிப் போட்டு, குவிப்புனா ஒரு பிரத்தியம் சர்வலோபி, அது ஒண்ணுமே மிஞ்சாது. அலந்தியம்ங்கிற கடைசியில் இருக்கிறதுனால ககாரத்துக்கு லோபம் என்ன பண்றது, இகாரத்துக்கு லோபம் அன்னாசிகாபியாம் அப்படிங்கிற சூத்திரத்தினால, பகாரத்துக்கு கவைங்கிற சூத்திரம் இருக்குங்கிற லோபம், இப்படி எல்லாம் லோபித்து போயிட்டு கடைசியில் என்னாச்சுன்னு பா அஷ், பா தாகத்துக்கு, அஷ் பசிக்கு, அலந்தாது அலந்தமா இருக்கிறதுனால, ஏன்னா பா தாத்துல பகாரம் இருக்கு, அசு தாத்துல சகாரம் இருக்கு, அலந்தா காபி பாசா அப்படின்னு அர்த்தம். அயோ சமாஹாரே, சமாஹார சொந்தம் தான் நமஸ்தகம், பாசம் அப்படின்னு அர்த்தம். விவகாரம் எப்படின்னு இந்த வியாக்கரண வார்த்தை வாழ்க்கை சொன்னாலே முடியாது. அப்படி வந்துட்டு பாசு பாசமிதி ரூபம் தாவன் மாத்திர வத்வாதேவை பசுத்துவம் நிர்விவாதம். இதுதான் இவ்வளவு பசிதாகத்தை பூர்த்தி பண்ணணும் என்றதான எண்ணத்தோட இருக்கிற மனிதர்களுக்கு என்ன பேரு, பசுக்கள்னு பேரு. அவ்வளவுதான். அதுக்கு மேல நம்ம முன்னுக்கு வரணும், இந்த ஜென்மாவில கடை சேரணும் அப்படிங்கிற எண்ணம் யாரு இருக்கோ அவளுக்கு தான் மனுஷியான்னு பேரு. மனிஷா ஏகாமஸ்தி தே மனுஷா. மனிஷான புத்தர் மனிஷா, அந்த தெலுங்குலாம் சொல்லுவா, அவன் மனுஷனா அவன் மனுஷியா அப்படிமா. மனிஷாங்கிறதா மனுஷி, இந்த மனிஷான புத்தின்னு அர்த்தம். எந்த புத்தி, இந்த பிறவையில கடை தேரணும் எனக்கூடியதான எண்ணம் இருக்கிறவாளுக்கு தான் மனுஷியாள்னது. ஆகையால் புத்தர் மனிஷா திடனாதி பிரஜா தேமுஷிமதி அப்படின்னு கோஷம். அப்படி அந்த அவளுக்கு இத வேதம் சொல்ல சதாச்சூயதே அதே தரேதாம் பசூனாம் அசனாபிபாசே ஏவ அபிஜானம். மனுஷால் இல்லாதான பசுக்களுக்கு என்னென்ன அசனாபிபாசே ஏவ அபிஜானம். காலம்புறது என்ன சார் வேலைன்னா அப்படி எழுந்துக்கிறது பசு, அப்படி சுத்தம் என்ன வயரை ரொப்பணும், அது ஒண்ணுதான் தெரியும். வயர் ரொம்பி போயிடுதுன்னு வச்சுங்களேன், எங்க ரொம்பிட்டோ அங்கே படுத்துக்கிறது, வேற எங்கேயும் போறது. மறுபடியும் எழுந்துக்க வேண்டியது, என்ன ஆச்சுன்னு மறுபடியும் சாப்பிடுறது என்ன வேண்டியது தானே பார்க்கறது. நாமெல்லாம் என்ன பண்றோம், காலம்புற இருந்து ஆவிக்கு போறதுக்கு ரெடி ஆக்கிறோம், ஆவிக்கு போய் ஆத்துக்கு வந்து டிவி பார்த்து தூங்குறோம் தானே பண்ணிட்டு இருக்கோம். நமக்கும் அந்த பசுக்களுக்கு என்ன பஸ்வாதிஷேஷா பாஷ்யத்துக்கே சொல்லிவிட்டார். இது மட்டும் பண்ணிட்டே இருந்தா உனக்கும் பசுக்களுக்கு என்ன சுவாமி வித்தியாசம். ஆகையால் இந்த ஜென்மாவில மறுபிறவு இல்லாம நீங்க படிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், அம்பாளுடைய மந்திரத்தை எடுத்துக்கணும். இந்த ஜென்மாவில அதை சாதிச்சு ஆகணும் அப்படின்னு இருந்தாதான் இவன் மனுஷன். இது வேதம் சொல்லலாம். அதே தரேத ஏகாம் பசூனாம் அசனா பிபாதேவ அவிஜானம் அவிஜானம் வதந்தி அவிஜாத்தம் பசியந்தி. அறிவை பத்தி பேசுறது இல்ல, அறிவை பத்தி கேட்கறது இல்ல. இது ஸ்வஸ்தனம், நாளைக்கு என்ன நடக்கும்னு யோசனை பண்றது இல்ல. லோகா லோகோ, இங்க பரலோகம் இருக்கா இல்ல நரக லோகம் இருக்கா, இத பத்தி நினைக்கவே கிடையாது அப்படின்னு இருக்கா. பார்த்தா இப்படிப்பட்டதான பசுக்களையும் நல்லவாளா மாத்தி அவளுக்கு இப்பிறவிலேயே க்ஷேமத்தை கொடுக்கறதுக்கு சித்தமா இருக்கலாம். ஆகையால் அம்பாளுக்கு என்ன பேரு, பசுபா ரவி மோசனி. அப்படி இது போல ஒரு 15 அர்த்தம் சொல்ல போற. கேட்குமா, ஒரு அர்த்தம் தான் இன்னைக்கு பார்த்தோம், மேல அர்த்தங்கள் வரப்போறது. இத அடுத்த வாரம்